என்னுடைய உடன் ஊழியர்களுக்கும் தலைமை தாங்கி நடத்துகிறவர்களுக்கும் நான் சொல்லுகிறது, நான் 2 மணி நேரம் பேசுகிற ஆள் எங்கேயாவது கொண்டு போய் சின்ன கூட்டத்தில் ஒரு 15 நிமிஷம்லாம் பேச வைக்காதீங்க. ஒன்று, ஒரு நாளில் 2 நேரம் பேசுகிறேன், அதுக்கு மேலே பேச வைக்காதீங்க அப்படின்னு சொன்னதுனால நான் 3வது ஒரு சபையில் பேசணும் அப்படின்னு வரும்போது எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. 2வது காரணம், பொதுவான ஒரு கூட்டத்தை நாம் மைதானத்திலே போடும்போது அதில் அநேக ஊழியர்களும் சபைகளும் கலந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் எல்லாரும் எங்களுடைய சபையிலே வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் எல்லாருக்குள்ளும் வரும். அநேகருக்கு மறந்து போகிறோம். இயேசு என்ன சொன்னார்னா, நான் என் சபையை கட்டுகிறேன். சபை யாருது சொல்லுங்க. ஒருவேளை ஐயா ஆரம்பிச்சிருப்பாங்க, 8 இடத்துல பிரான்ச் வச்சிருக்காங்க, நிறைய சபைகளை உண்டாக்கியிருக்காங்க. இல்லைன்னா நான் பீகாருக்கு போயிருக்கிறேன், பல இடங்களில் ஆராதனை ஸ்தலங்கள் உண்டாயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தான் கட்டுகிறவர். இயேசு தெளிவாக சொல்லிட்டார், என் சபையை நான் கட்டுவேன். உலகத்தில் எங்கே இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து இரத்தத்தினால விலைக்கு வாங்கப்பட்டது என்று நினைத்து மீட்கப்படுகிறவர்கள் அனைவரும் கூடி ஆராதிக்கிற எல்லா சபையும் கட்டுகிறவர் யார் தான்? நம்மளை அப்பப்போ உபயோகப்படுத்திக் கொள்றார். நான் எப்பொழுதும் என்னுடைய மக்களுக்கு சொல்றது, ஜெம்ஸ் என்கிற ஒரு ஸ்தாபனம் இந்த கட்டடம் கட்டும் போது சுத்தி கட்டுவாங்க, அல்ல மேஸ்திரி நின்று வேலை செய்யறதுக்கு, அந்த சாரம் தான். ஸ்தாபனங்கள் எந்தெந்த பேர்ல இருந்தாலும் சுத்தி ஒரு கட்டடத்தை எழுப்பும் போது மேஸ்திரிகள் நின்று வேலை செய்யணும், வெள்ளை அடிக்கிறவன் நின்று வேலை செய்யணும், எலக்ட்ரிக்கல் வேலை செய்யறவன் செய்யணும், இதுதான். ஆனா அதை ஸ்ட்ராங்கா கட்டிட்டு இதை வீக்கா கட்ட முடியாது. கட்டடம் முடிஞ்ச பிறகு என்ன செஞ்சிடணும்? அதெல்லாம் அவுத்து ஓரமா வச்சிடணும். அன்னைக்கு கர்த்தருடைய நாமம் மாத்திரம், கர்த்தருடைய சபை மாத்திரம் இருக்கும். நம்புகிறோம் மாத்திரம் காரியங்களை வைத்து ஆண்டவருக்கு நல்ல. அப்ப நீங்க ஒரு சபையில அங்கமா இருக்கிறீர்கள் என்றால் கிறிஸ்து என்கிற பெரிய சரீரத்தில் ஒரு உறுப்பாக இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அங்கே ஆண்டவர் நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு, ஆண்டவரை இன்னும் அறிவதற்கு, ஆண்டவரோடு கூட நடப்பதற்கு, ஆண்டவரை போல மாறுவதற்கு, அவருடைய சுபாவத்தை தரித்தவர்களாக இருப்பதற்கு தான் சபைகளை ஆண்டவர் உண்டாக்கி இருந்திருக்கிறார். அந்த சரீரத்தில் நான் ஒரு உறுப்பு. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து என்கிறவருடைய சரீரத்தில் நான் ஒரு உறுப்பு. நான் ஒரு உறுப்புன்னு தானே உங்ககிட்ட சொன்னாங்க. கேளுங்க, என்ன உறுப்புன்னு கேளுங்க. இதுதானே பிரச்சனை. நான் ஒரு உறுப்புன்னு சொல்லிடுவோம், ஆனா என்ன உறுப்பு? நீ மூக்கா, வாயா, பல்லா, காதா, கையா, இல்ல நீ லிவரா? உறுப்பு, சில உறுப்பு வெளியே இருக்குது, சில உறுப்பு உள்ள இருக்குது. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. சுண்டு விரலுக்கு வேலை இல்லையா? இருக்குது, பயங்கர வேலை இருக்கு. இந்த சுண்டு விரல் வேலை செய்யறத வேற எந்த வேலையும் செய்யாது. நல்லா கவனிங்க, இந்த சுண்டு விரல் வேலை செய்யறத வேற எந்த விரலும் செய்ய முடியாது. எனக்கு காதுல குடைச்சல் வந்ததுன்னா, சின்ன பிள்ளையானாலும் பெரிய பிள்ளையானாலும் இந்த பெரிய அதிகாரமுடைய இந்த விரலை யூஸ் பண்ண முடியாது, போகாது. அதுக்குன்னு தான் வச்சிருக்கா சுண்டு விரல். பக்கத்தில் இருக்குங்க, நீ சுண்டு விரலா இருந்தாலும் உனக்கும் வேலை இருக்கு. சபையில பாட்டு பாடினா ரொம்ப குதூகலமா இருந்தது, ஆறுதலா இருந்துன்னு போயிட்டா அர்த்தம் இல்லை. சிலருக்கு சபையில எனக்கு மேலிடம் கொடுங்க, அப்பந்தான் நாங்க என்ன செய்வோம், சபையில இருப்போம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர். பாஸ்டர் ஐயா, எனக்கு உரிய இடம், மேலிடம் வேணுமா? அந்த இருக்கு, மேல இருக்குது, கொஞ்சம் அங்கேயே வச்சிருவோம். பக்கத்தில் கேளுங்க, மேலிடம் வேணுமா? ஆனா பாருங்க, என் ஹார்ட் 24 hours 24 மணி நேரம் அது பாட்டுக்கு, நான் தூங்கினாலும் முளைச்சாலும் அது பாட்டுக்கு டப்புக்கு டப்புக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. என் நுரையீரல் அது பாட்டுக்கு வேலை செய்துக்கிட்டே இருக்குது.
என்ன உள்ளான மன அந்த அந்த உறுப்புகள் எல்லாம் பார்த்தா நான் டெய்லி ஹார்ட்டை வெளியே எடுத்து வச்சு உள்ள வச்சிடறேனா, இல்ல ஹார்ட்டை வெளியே எடுத்து கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு ஓவர் ஆயில் பண்ணிட்டு உள்ள வச்சிடறேனா? இல்ல, அதுக்கு ஒரு சேவையும் நான் பண்றது இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனா வலிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் தடவி கொடுமாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஒண்ணு இருக்குது, இந்த மேல வச்சிருக்கிறத நான் பிரசங்கி ஆனாலும் சீப்பு வச்சிருக்கேன். இது அப்பப்போ சரியாயிரும். ஏன்னா இது ரொம்ப சேட்டை பண்ணும். லேசா காத்து அடிச்சா கூட என்ன செஞ்சிடும், பிசாசு மாதிரி ஆயிரும். சகோதரிகள் சீவி முடிச்சு சிங்காரிச்சு வந்தாலும் கொஞ்சம் வேகமா காத்தடிச்சதுன்னா தலையை பார்த்தானா அடே பத்திரகாளி வந்துச்சுன்னு சொல்லுவேன். அதனால இது சீக்கிரம் சீக்கிரம் கலைஞ்சிரும். இந்த மேல இருக்கணும்னு நினைக்கிறவெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் அப்படி ஆயிடுவான். கொஞ்சம் காத்தடிச்சா போதும். இப்ப விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இனிமே சபைக்கு வரும்போது நான் எதுக்கு போறேன் அப்படின்னு கேட்கணும் மட்டும் இல்ல, இந்த கை சொல்லுது நான் இன்றைக்கு சபைக்கு போகிறேன் அப்படின்னு இந்த கை மட்டும் தனியா வந்ததுன்னு வைங்க, நீங்க எத்தனை பேர் இங்க உள்ள இருப்பீங்க? இது என்னடா இது கை மட்டும் இங்க தனியா வந்துகிட்டு இருக்குது, அகஸ்டின் பக்கம் வராரா, வெறும் கை மட்டும் வந்ததுன்னா ஓடியே போயிடுவீங்க. இந்த கை இணைக்கப்பட வேண்டிய இடத்தோட இணைக்கப்பட்டிருக்கணும், செயல்பட வேண்டிய மாதிரி செயல்படணும். இந்த கைக்கு அடிபட்டதுன்னா அந்த கை உடனே வந்துருது. ஏன்? இந்த கை கூப்பிட்டுச்சா, எனக்கு அடிபட்டு வா வா வான்னு கூப்பிட்டுச்சா? இல்ல இல்ல இல்ல. இந்த கைக்கு அடிபட்டதுன்னா உடனே யாருக்கு செய்தி அனுப்புது? மூளைக்கு, தலைக்கு. தலை யாரு? பாஸ்டர் ஐயா, கிறிஸ்து தான் தலை. அப்ப இதுக்கு அடிபட்டதுன்னா உடனே இது அந்த ஒரே செகண்ட்ல சொல்லிடுது தலைக்கு. உடனே இந்த தலை இதுக்கு கட்டளை இடுது, போய் உதவி செய்ய. கண்ணை பார்த்து சொல்லுது அழு, வாய் பார்த்து சொல்ல அழு. யாரு எங்க இணைக்கப்பட்டிருக்கோம்? நீங்க கையா இருந்தாலும் காலா இருந்தாலும் மூக்கா இருந்தாலும் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யார் உங்களை நடத்துறது? இதுதான் நடத்துது. இது எல்லா உறுப்புக்கும் பொருந்தும், எல்லா உறுப்புக்கும் பொருந்தும். உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற லிவர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஈரல், அதுக்கு எப்ப தெரியுமா ஜாஸ்தி வேலை? நீங்க தூங்கும் போதும் அது ஜாஸ்தி வேலை செய்யுது. நீங்க சாப்பிடுறது இறைச்சியோ பருப்போ காய்கறியோ என்ன சாப்பிட்டாலும் அதை அரைச்சி கூழாக்கி அதை பிரிக்கிற வேலையை பேங்க்ரியாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அது செய்து. அந்த பேங்க்ரியாஸ்ல பிரிக்கப்பட்ட விட்டமின்லாம் பிரிக்குது, மேக்னீசியம் பிரிக்குது, மற்றதெல்லாம் பிரிக்குது. அந்த லீவர் ரத்தமாக மாற்றுது. சாப்பிட்டுட்டு தம்முன்னு தூங்கிட்டீங்கன்னா அது வேலையை நிறுத்துறது இல்லை. அந்த உள்ள இருக்கிற பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. சிலர் இங்க ஆலயத்தில் வந்தபோது பயங்கரமா பிஸி ஆயிடுவான், அதுக்கு பிறகு தூங்கி களைச்சு போயிடுவான். ஆண்டவருடைய சரீரத்தில் சில உறுப்புகளுக்கு தூக்கம் கண்டிப்பா வேணும். கண்ணுக்கு தூக்கம் இல்லைன்னா என்ன செய்யும் சொல்லுங்க? கண்ணுக்கு தூக்கம் இல்லைன்னா என்ன செய்யும்? நமக்கு தெரியும். நம்மளை பார்க்கவே விகாரமா இருக்கணும். தூங்கலையா நீங்கன்னு கேட்குறோம். பிள்ளைய தூங்கலைனாலும் கேட்குறோம், கண்ணை பார்த்து கேட்டுறோம். அப்போ கண்ணுக்கு தூக்கம் வேணும். இருதயம் சொல்லுது, நான் பிறந்ததுல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும், தூங்கணும்னா என்ன செய்வோம்? போய் சேர்ந்துடும். அப்ப நான் என்ன உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறதா ஞானம். தேவ சபையில வரும்போது இது ஒரு சரீரமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இங்க ஆண்டவர் இந்த சரீரத்தில் எனக்கு ஒரு பணி கொடுத்திருக்கிறார், எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த பொறுப்பு என்ன என்பதை உணர்ந்த சபை நல்லா செழிப்பா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும், வளரும். அதன் மூலம் தேவனுக்கு மகிமை உண்டாகும்.
அங்கே ஆண்டவர் ஒரு சின்ன சின்ன சபைகள் ஒரு சின்ன மாடல், குட்டி மாடலாக வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்கள் சபையில் ஞான ஸ்நானம் எடுக்கும்போது இதை மறந்துடக்கூடாது. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி என்ன அந்த சரீரத்தில் ஒரு உறுப்பாக்கி அவரோடு இணைச்சு வச்சிருக்கிறாரு. இந்த தலையோடு ஒரு உறுப்பு இணையாம இருக்குன்னு வைங்க, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லிடுறோம்? ஸ்ட்ரோக் வந்துடுது. கை கால் விழுந்து போச்சு, தமிழ் அப்படித்தானே சொல்றாங்க. கை கால் விழுந்து போச்சு பிரதர். என்ன கனெக்ஷன் விட்டுட்டு பிரதர், அவ்வளவுதான். மூளை தூக்குன்னு சொன்னாலும் ஸ்ட்ரோக் வந்தான தூக்குன்னா என்ன செய்ய முடியல, தூக்க முடியல. என்ன கனெக்ஷன் விட்டுட்டு பிரதர். அப்ப நீ என்னைக்கு கனெக்ஷன் விடுறியோ அன்னைக்கு நீ விழுந்து போயிருவ. ஓஹோ, விழுந்துட்டாங்கிறாங்களா? அப்படித்தானோ? ஆமா, கை கால் விழுகிற மாதிரி தான். நீ தேவனிடத்தில் இருக்கிற கனெக்ஷன் உனக்கு விட்டு போன அன்னைக்கு நீ விழுந்து போய் விடுகிறாய். அதுக்கு உன்னை பாதுகாக்கிறது தான் ஆண்டவனோடு கூட பலரை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு பொறுப்பு உண்டு, சின்ன பிள்ளைகளுக்கு பொறுப்பு உண்டு, பெரியவர்களுக்கு பொறுப்பு உண்டு. இதை மறந்துடாதீங்க. கர்த்தர் இந்த ஞானத்தோடு நான் சில காரியங்களை காண்பித்து கொடுக்க போகிறேன். நான் ரொம்ப நேரம் பேச போகல, அமைதியா மெதுவா உங்களுக்கு சில காரியங்களை காண்பித்து கொடுக்க போறேன். யோபு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனிடத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு அவனே எழுதி வைத்திருக்கிற சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம், உங்களுடைய சத்தம் கேட்கட்டும், தேவ சத்தம் கேட்கட்டும். ஆண்டவரே, திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அப்படியே ஆக கடவுது ஆண்டவரே, அப்படியே ஆக கடவுது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. யோபுடைய வாழ்க்கை சரித்திரம் உங்களுக்கு தெரியும். 2 லைன்ல அவனுடைய காரியத்தை கொஞ்சம் சொல்கிறேன். பெரிய பணக்காரனாக இருந்தவன். கிழக்கத்தி புத்திரர்களையே அவனை போல செல்வந்தன் ஒருவனும் இல்லை. வீடு நிறைய செல்வம். அவன் எழுதுறான், நான் நெய்யிலான் தான் காலையே கழுவுனேன்னு சொல்றான். அவ்வளவு செல்வம். வீட்டுல ஒரு குறைச்சல் இல்லை, பிள்ளைங்களுக்கு குறைச்சல். 10 பிள்ளைகள், ஆடு மாடு ஒட்டகம், வேலைக்காரர்கள், ஏராளமான சொத்து சுதந்திரம் இருந்த ஒரு மனுஷன். ஆனால் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனும் உத்தமனுமாயிருந்தான் என்று சொல்லியிருக்கிறது. நல்லா கவனிங்க. எந்த காலத்தில் அவன் உத்தமன் என்று ஆண்டவர் சொல்கிறாருங்கிறத நான் முதல்ல கொஞ்சம் காட்டி கொடுத்துறேன். உத்தமன் சொல்றது உள்ளுக்குள்ள, அதாவது சபைக்குள்ள இருக்கிறவங்க உத்தமன் சொல்றதுக்கும், வெளியில சபையை விட்டு வெளியில தேவனுக்குள் வராமல் இருக்கிறவருடைய உத்தமன் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் உத்தமன் இங்க நீ சொல்லணும்னா, இங்க தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்துல அந்த கண்ணாடியில பார்த்துதான் சொல்லணும் நீ உத்தமனா இல்லையான்னுட்டு. அது நீங்க சொல்றது இல்ல,
ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவரே யோபுவை குறித்து உத்தமன்னு சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் உத்தமனும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தினவன். ஆஸ்தியில குறைச்சல் இல்ல. பிள்ளைகள் நன்றாக வளர்ந்திருக்கிறார்கள். எல்லாம் வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளை உடையவனாக இருக்கிறான். பிள்ளைங்க பாவம் செஞ்சிருவாங்களோ, கூடி சாப்பிடும் போது கூட பாவம் செஞ்சிருவானோன்னு சொல்லி பயந்து போய் பிள்ளைங்க கூடி சாப்பிட்டாங்கன்னா உடனே பலி கொடுத்து அந்த காரியத்தை நிவர்த்தி செய்யறதற்கு முயற்சித்தவன். ஆனா இந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் கடந்து போறேன். எனக்கு என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். ஆதியாகமம். அங்கே ஒரு மனிதன் தன்னை உத்தமன் என்று சொல்கிறான். அவனை கொஞ்சம் பார்க்கலாம். உத்தமன் என்று சொல்கிறான். 20வது அதிகாரம், ஆதியாகமம் 20வது அதிகாரம். இங்க 2வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி பொம்பளை பிள்ளைய பாத்திரக்கூடாது, புதுசா வந்த ஆளை பார்க்க கூடாது. சாராள் கிளவி ஊருக்குள்ள வந்த உடனே அபிமெலேக்கு என்ன செய்யறானா, உடனே ஒரு ஆள் அனுப்பி கூட்டு விட்டாச்சு. அடுத்த வசனத்தை வாசிருங்க. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் போதும். ஆண்டவர் நேர டைரக்டா பேசுறார். நீ அழைப்பித்த அவள் இன்னொருடைய மனைவி, அவனை கூப்பிட்டு வந்திருக்கியே, செத்தாய் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உடனே என்ன சொல்றான் பாருங்க, 5வது வசனம். இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். ஊரா வீட்டு பெஞ்சாதியை கூப்பிட்டு வைக்கிறது அவனுக்கு உத்தம குணத்தோடு செய்தாராம். பக்கத்துல கைப்பிடிச்சுங்க. வெளியில இருக்கிறவனுக்கும் உள்ள இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் அதுதான். வெளியில இருக்கிறவனுக்கு ஊராம் பெஞ்சா, சரி சகோதரி தானே சொன்னான்ல, அவன் சகோதரின்னு சொல்லிட்டான் ஏதோ தன்னை பாதுகாக்கிறதுக்கு. நீ முதல்ல செக் பண்ணி அவன் சகோதரியான்ட்டு, அது செக் பண்ணல. அவனும் வேற ஊருக்காரன், வேற தேசத்து, வேற பாஷை பேசினவன், வேற இடத்துல இருந்து வந்து குடியேற வந்திருக்கான். குடியேற வந்த இடத்துல பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னா கூப்பிட்டுட்டியா, இதை உத்தமன் எப்படி சொல்ல? அவர் உத்தம இருதயத்தோடு செய்தேன். வெளியில இருக்கிறவனுக்கு பாவம் பாவமா தெரியாது, கிறிஸ்துக்குள்ள வந்தப்பதான் தெரியும். ஐயோ நான் பாவிதான். வெளியில கொண்டு போய் சொல்லுங்க, இயேசு உனக்காக மரிச்சாரு, மரிச்சிட்டு போறாரு, அப்படித்தான் சொல்லுவோம். ஒரிசாலெல்லாம் போனா அப்படித்தான் சொல்லலாம். இயேசு உனக்காக வந்தாருப்பா, வந்துட்டு போறாரு, மரிச்சார்ப்பா, மரிச்சிட்டு போறாரு. அவனுக்கு விளங்கல. ஏன்னா அவன் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்வதற்கு ஆயத்தமா இல்ல. அவனுக்கு பாவம் கூட உத்தமமா தான் தெரியுது. இதை விட என்னையா கேவலம் வேணும்? ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு பா அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோடு நான் படுக்கையை பரிமாறிக்கொள்ள வேண்டும் சொன்ன ஒருத்தன் சொன்னான்னா, கேட்டா உத்தமத்தோடு செய்தான். அடே அப்பா. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். நீ உன்னை பற்றி நான் உத்தமன்னு சொல்லிடலாம். இவன் சொல்றான் அபிமெலேக்கு, நான் உத்தம. ஆனா ஆண்டவர் யோபு மட்டும் கொடுக்கும்போது சொல்றாரு, வாசிக்கலாம். யோபு 1வது அதிகாரம். யோபுவினுடைய புஸ்தகம் நமக்கு தெரிந்த கதை தான். நான் கொஞ்சம் செல்ல காரியத்தை மட்டும் காட்டி கொடுத்துட்டு நான் கடந்து போகிறேன். ஐயா வந்து நேற்று சாயங்காலம் என்னை வீட்டில் எப்படியாவது உங்களை பற்றி நாங்கள் போட்டுட்டோங்கய்யா, தயவு செய்து வந்துடுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு 79 வயசு தான் ஆகுதுங்கிறத யாரும் மறந்துடுறாங்க. அதனால சொல்லிட்டாங்க எங்கள் ஆட்கள், நீங்கள் போட்டுட்டதுனால வர்றேன் அப்படின்னு சொல்லி. எங்கள் சகோதரி பார்த்து நீங்கள் வாக்கு கொடுத்ததுனால வந்துட்டேன். மற்றபடி சரீரம் சொல்லுது, ஏய் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஓடு. வாசிக்கலாம்.
ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். போதும், அவனை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே சொல்றார் பாருங்க, 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? யார் சொல்றா? கர்த்தர் சொல்ற. உத்தமன் பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கிறது இல்ல, உன் மனைவி என்ன சொல்றாருங்கிறது கூட இல்ல, உங்க ஆபீஸ்ல உங்களை பற்றி என்ன சொல்றாங்கிறது இல்ல, உங்க காலேஜில் உங்களை பற்றி என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. ஆனா யார் சொல்லணும்? உள்ளத்தை அறிந்தவரும் எல்லா காரியங்களையும் மறைக்க கூடாதபடி தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் என்ன உத்தமன் சொல்லணும். இந்த மனுஷனுக்கு ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் நடந்த போராட்டத்தில் பெரிய பாடுகள் வந்தது. நல்லா கவனிங்க. உன்னை ஆண்டவர் உத்தமன் என்று அழைத்தால் உன்னுடைய உத்தமத்தை சோதித்து பார்க்க விரும்புகிறார். நீ உத்தமன் சொல்லிடுவாரு, சர்டிபிகேட் கொடுத்துருவாரு. ஆனா ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்ப தெரியுமா சொன்னாரு? ஈசாக்க பலி எடுக்கும் போது சொன்ன, இப்பொழுது அறிந்திருக்கிறேன். டெஸ்ட் வச்சு பார்த்தண்டா, நீ பாஸ் பண்ணிட்ட. ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் 1வது வசனம் அப்படித்தான் சொல்லுது. ஆபிரகாமை தேவன் சோதித்தார். ஆதி காலத்துல பணியாரம் சொல்லுவாங்க. இப்ப பணியாரம் சொல்றீங்களா உங்க வீட்டுல? வடை வாங்கி சாப்பிட்டுறோம். ஆமா, எங்க வீட்டுல எங்க அம்மா அந்த குழி சட்டி ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல மாவு ஊத்தி அதை திருப்பி போட்டு பணியாரம் செஞ்சா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி, பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி அடிக்கடி வாழைப்பழம் வீட்டில் வந்தது அழுகி போற மாதிரி இருந்ததுன்னா உடனே எங்க வீட்டில் கண்டிப்பா பணியாரம் இருக்கும். ஏன்னா அதை போட்டு மாவு போட்டு பணியாரம் செஞ்சு கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு எங்களுக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு இந்த பணியாரம் சொல்றதுனால, எங்கள் அம்மாவுக்கு நான் மூத்த பிள்ளை இருந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கிச்சனில் போய் உதவி செய்யறதுக்குன்னுட்டு நான் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்பேன், எப்படி சுடுறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னுட்டு. அவங்க சொல்லுவாங்க, கோல்டன் கலரில் வந்துட்டுனா வெந்துட்டுன்னு அர்த்தம். கோல்டன் கலரில் வந்துட்டுனா வெந்துட்டுன்னு அர்த்தம். அதை திருப்பி போடணும். அதுவும் கோல்டு கலரானோன்னு எடுத்துடணும். சரி, இதானே, இவ்வளோதானே. எங்க அம்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தாங்க. நான் ஒரு 25 பணியாரம் செஞ்சுட்டேன். எங்க அம்மா பணியாரத்தை பார்த்தோன்னே கலர்லாம் நல்லா தான் இருக்குது, வெளியே கோல்டன் கலர் தான் இருக்குது. எங்க அம்மா வந்த உடனே ஒரு ஊசி எடுத்து குத்தி பார்த்து எடுத்தாங்க. என்னடா பச்சை பச்சையா இருக்குது? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பற்றி தான் சொல்றாங்க. வெளியே பார்த்தா விசுவாசியா தான் இருக்குது, குத்தி பார்த்தா தான் உள்ள வேகாம. உண்மைதானே? ஆமா, உள்ள பிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆண்டவர் அதனால சில நேரங்கள் பீத்து பார்ப்பார், சில நேரம் குத்தி பார்ப்பார். உடனே நம்ம ஏற்றுக்கொண்டு எதுக்கு எனக்கு சோதனை? நில்லு. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றோ உத்தமன் என்றோ சோதிச்சு பார்த்தாதான் தெரியும். ஆண்டவர் உன்னை குறித்து அறிந்திருக்கிறார். அவர் சொன்னாலும் கூட அவர் யாருக்காக சோதித்து பார்க்கிறார்? சாத்தானுக்கு ப்ரூவ் பண்ணணும். சாத்தானுக்கு ப்ரூவ் பண்ணணும். என் பிள்ளைய நான் உத்தமன் சொன்னா காரணம் இருக்குடா, நீ என்ன வேணாலும் பண்ணிப்பாரு, அவன் உத்தமத்தில் நிற்பான். அவனுக்கு துன்பங்களை கொடுத்துப்பாரு, வியாதியை கொடுத்துப்பாரு, போராட்டத்தை கொடுத்துப்பாரு, பிள்ளைகளை சாகடிச்சு பாரு, அவன் உத்தமத்தில் நிற்பான்டா. ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுவார். யார்கிட்ட? சாத்தான்கிட்ட. யார்கிட்ட சேலஞ்ச் பண்ணுவாரு? சாத்தான்கிட்ட. பக்கத்தில் மறுபடியும் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை வச்சு சாத்தான்கிட்ட சேலஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இத்தனை வருஷமா ஆலயத்துக்கு வர்றேன், ஞானஸ்தானம் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும் சொன்னாங்க. ஞானஸ்தானம் எடுத்து 3 வருஷம் ஆச்சு, ஒன்றும் சரியா இல்லை, கடன் அப்படியே தான் இருக்குது. யாரோ சொல்லிட்டு பின்னால் உட்காந்துருக்காங்க. நீங்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க, பிறகு எல்லாம் சரியாயிரும் சொன்னாங்க. என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. பிள்ளைக்கான 10 தடவை ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ரெடி.
நீ உத்தமன்னு சொல்றது பெருசு இல்ல, தேவன் உத்தமன்னு சொல்லணும். தேவன் உத்தமன்னு சொன்னா அதுக்கு பிறகு உத்தமன்னு சொல்லிட்டு சாத்தானுக்கு சவால் விட, என் பிள்ளைய பாத்தியா உள்ள எப்படி இருக்குதோ அப்படிதான் வெளியே இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் பிச்சு காட்டுவார். விளங்குதான்? ஆமா. இப்படி போற பழியில ரொம்ப பாடு. 9 மாசம் உடம்பு முழுவதும் சொறி சிறங்கு, உடம்பு முழுவதும். வாயில பல்ல மூடுறதுக்கு உதடுகள்ல வெறும் தோல் தான் இருக்குன்னு சொல்றான். வெறும் துர்நாற்றம். அவன் சொல்றான், அதை நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்கன்னா தெரியும் யோபுவுடைய புத்தகத்தை. என் மனைவி என் பக்கத்துல வரமாட்டேங்க, வாயிலிருந்து துர்நாற்றம் வீசுது, என்னுடைய சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருந்தது. அடே அப்பா, ஒரே நாள்ல 10 பிள்ளையும் ஆகுது, ஒரே நாள்ல செல்வம் எல்லாம் போயிற்று, ஒரே நாள்ல அவனுடைய நெருங்கிய சிநேகிதர்களுக்கு அவனை அடையாளம் தெரியல, ஒரே நாள்ல சமுதாயத்தில் இருந்த மதிப்பு போயிடுச்சு. முதல்ல நான் போனா இளைஞர்கள்லாம் எழுந்து நின்று இடுப்புல துண்டை கட்டினா, இப்ப போறான் பாரு அவன் அப்படின்னு சொல்றான். பேரு கெட்டு போச்சுது. காணாக்குறைக்கு ஆறுதல் சொல்ல வந்தானுங்க 4 பேரு. அதுல 3 பேருக்கு வாயில ஜிப்பு போடல, ஜிப்பு திறந்துடுச்சு. அவன் இஷ்டம் போல சொல்றான், நீர் ரகசியமா பாவம் செஞ்சிருப்பீர், அப்படி பண்ணிருப்பீர், இப்படி பண்ணிருப்பீர், அவனை கொண்டு இருப்பீர், இவரை கொண்டு செய்யாதெல்லாம் சொல்றீங்கடா. நீங்க சிநேகிதன், பிராண சிநேகிதன் இல்ல, பிராணனை எடுக்கிற சிநேகிதன். எந்த மனுஷனுக்கும் இவ்வளவு பாடு வந்து அவனால தாங்க முடியாது. ஒன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், என்ன ஆண்டவர் என்னை இப்படி கேவலப்படுத்திட்டீங்க, என்ன ஆண்டவரே நீங்க என்னை எப்படி கேவலப்படுத்தீங்க, எனக்கு காட்டுங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன்னா அது காட்டுங்க, நான் என்ன குற்றம் செஞ்சேன் காட்டுங்க. ஆண்டவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டான். ஏன்னா ஒன்னும் விளங்க மாட்டேங்குது. நான் தனியா சாப்பிட்டது இல்லை, அனாதை பிள்ளைங்க இல்லாம சாப்பிட்டது இல்லை, நான் ஒரு ஏழைக்கும் உதவாம இருந்ததில்லை, விதவைகளுக்கு வீடு கட்டி கொடுத்த ஆள்னா, அவங்க பிள்ளைங்களை ஆதரிச்ச ஆளு, எளியவனை கண்ட உடனே அவனை போய் கட்டி அணைச்சு அவனுக்கு ஆறுதல் சொன்ன ஆளு. என்னதான் தப்பு, என்ன பண்ணணும் ஆண்டவரே, என்ன செய்யலனா எனக்கு விளங்கல. நீங்க என்ன குற்றம் பிடிக்கிறீர, என்ன குற்றம் பிடிக்கிறீர. இவனுக்கு வேற சொல்றானுங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் ரொம்ப ஜூனியர், யோபு பார்க்க பிறந்த ஆளு. சரி, அந்த 3 பேரும் சொல்லி முடிச்சு ஓஞ்ச பிறகு இவனுக்கு ஆரம்பிக்கிறான், சுத்தி இருக்கிறான், அவ்வளவு பேரும் தப்பா பேசுறான், நீதிமான் இல்ல நீர் அப்படின்னு சொல்றான். என்ன ஆண்டவரே, என்ன ஒண்ணு விளங்கல சுவாமி அப்படின்னு சொல்ல உடனே ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். யாரோட? யோபுவோட. அவருக்கு ஏராளமான கேள்வியை கேட்கிறார். ஏராளமான கேள்வி, ஒரு 2 கேள்வி இல்லை, ஏராளமான கேள்வி. சில நேரம் பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டா சில நேரம் உனக்கு பதில் கேள்வியிலேயே தான் சொல்லுவார். ஆண்டவர்கிட்ட 10 கேள்வி கேட்டீங்கன்னா அவரும் 10 கேள்வி கேட்டு அடிக்கிறாரு. இது என்னையா இது, பதில் கேட்டா கேள்வி சொல்ற. அக்பருக்கு மாமனார் யாருன்னு கையில் கேட்டா நீ அவன்கிட்ட மாமனாருக்கு அக்பர் யார் இப்படின்னா என்ன அர்த்தம்? பள்ளிக்கூடத்தில் அப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா அதுல ஆண்டவர் ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்க போறார். அந்த பாடத்தில் இருக்கிற ஒரு சின்ன காரியத்தை தான் நான் காட்டி கொடுக்க போறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், யோபு 39வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம். ஆண்டவர் தன்னுடைய இறுதி அந்த யோபுவின் புஸ்தகத்தின் இறுதி அதிகாரங்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க போகிறேன். ஆண்டவர் பேசும்போது லிவியாதானை குறித்து பேசுகிறார், காண்டா மிருகத்தை குறித்து பேசுகிறார், என்னத்தெல்லாமோ குறித்து பேசுகிறாரு. அதுல 3 மிருகத்தை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வர போறேன். 39வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சேர்ந்து. யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம். நான் இதுல 3 காரியத்தை காட்டி கொடுக்க போறேன். WWW
கம்ப்யூட்டர் படிக்கிறவங்களுக்குலாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, www. ஆமாம், வெப்சைட் பண்ண www. அதனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா 3 W காட்டி கொடுக்க போகிறேன். நான் பேசி முடிச்ச பண்ண கொஞ்சம் பேரை எழுப்பி விட போகிறேன். எதுக்குன்னு நீங்கள் அதுக்கு பிறகு புரிஞ்சுக்கிடுவீங்க. வாசிக்கலாமா? 5வது வசனத்தை வாசிக்கலாம். காட்டுக்கழுதையை தன்னிசையாய் திரிய விட்டவர் யார்? அந்த காட்டுக்கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் உவர் நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. அது மலைகளிலே முதல்ல ஒண்ணு சொல்றேன், இதுக்கு பேரு ஆங்கிலத்தில் சொல்லுங்க வைல்ட் ஆஸ். அதனால தான் W சொன்னேன். காட்டு கழுதை. சபைக்குள்ளே 3 விதமான ஆட்கள் இருப்பாங்க. சபைக்குள்ள 3 விதமான ஆட்கள் இருப்பாங்க. இந்த காட்டு கழுதையை பாருங்க, இதுக்கு ஒரு டைரக்ஷனே கிடையாது. எங்க போறேன்னே தெரியாது. இங்க போகும், அங்க போகும், அங்க போகும், இங்க போகும், வனாந்திரத்துக்கு போகும், காட்டுக்கு போகும், மாட்டுக்கு போகும். நாகர்கோவில் பக்கத்துல போனீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு ஒரு வேலையும் இல்லை ஆனா ரொம்ப பிஸி. நாய்க்கு ஒரு வேலையும் இல்லை ஆனா ரொம்ப பிஸி. இங்க ஓடும், அங்க ஓடும், அங்க ஓடும், இங்க ஓடும். எதுக்கு ஓடுற? ஓடுது. சில அண்ணாச்சி மாற நீங்க பஜார்ல பார்த்து, எங்க அண்ணாச்சி போறீங்க? சும்மா போறேன். சும்மா எங்கேயே போறீரு? சும்மா அப்படி அக்கா மாறு சும்மா. இந்த தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல நான் தேடி தேடி பார்க்கிறேன், எனக்கு கிடைக்கல. ஆமா, தமிழ் வார்த்தையில இதுதான் பெரிய ஒரு எனக்கு மர்மமான ஒரு சும்மா போறேன். ஐசி ஹிந்தியில ஐசி. பக்கத்தில் இருக்காங்க, எங்க போறீங்கன்னு தெரியுதா? போன்னு கேளுங்க. இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க, பந்து போட்டு விளையாடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஃபுட்பால் விளையாடுவான். இப்போ குறிப்பு ஃபுட்பால் யாரும் விளையாடுறது இல்லை, எல்லாம் கிரிக்கெட் ஆயிடுச்சு. நான் ஃபுட்பால் விளையாடுவோம், பந்தை நடத்துறோம், அடி. கோல் போஸ்ட் எங்கடா? இல்ல. எங்கடா அடிக்கிறேன்? காலுக்கு வந்தது அடி. உனக்கு கோல் என்கிற ஒன்று இல்லை என்றால், லக்கு என்கிற ஒன்று இல்லை என்றால், உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன விளையாடுவ? நீ எங்க போவ? நிறைய விசுவாசிங்க காட்டுக்கழுத. சொல்றது கஷ்டமா தான் இருக்கு, ஏன்னா யாரையும் திட்டன்னா முதல்ல நம்ம கழுதன்னு தான் சொல்லுவோம். ஆனா தமிழ்நாட்டில் இப்ப மாறி நாய்க்கு அதுக்கு பட்ட பேராகி போச்சு, காட்டுக்கழுத. அது ஒருத்தனையும் அலசட்டா பண்றது இல்லை, அதை பத்தாலும் இருக்குது. யாரும் அதை யார் பேச்சையும் கண்டுக்காது. பட்டணத்துல இறைச்சல் இருக்கு, அதை பத்தி அதுக்கு கவலை இல்லை. நடு ரோட்ல ஓடிடுவோம். கார் இங்க போது அங்க வருதுப்பா, அடிபட்டுருப்பா, அது பாட்டு ஓடிடும். ரோட்ல பூனை செத்து கிடக்கிறத எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ரோட்ல அடிபட்டு பூனை செத்து கிடக்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? 1-2 பேர். நாய் செத்து கிடந்தது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆமா, நாய்க்கு மூளையே கிடையாது, இப்படி போற மாதிரி போகும். கேட்டா சாத்தா அடிச்சுட்டான். சாத்தா எதுக்கு அடிக்க மாட்டான்? நீ யாரு போக சொன்னாங்க? அப்படி போற மாதிரி போயிட்டு நடு ரோட்ல திரும்பிடும். இவரு போயிட்டாரு, நான் காரு வந்து சொல்லும், காருல ஓடுறவர் சொல்லுவாரு, சரி நாய் போயிட்டுன்னு சொன்னா வள்ளும் உள்ள வேண்டாது பார்த்து இது யூஸ் பண்ணாது. பூனை ரொம்ப பயங்கர ஞானம் உள்ளது. மேல இருந்து எத்தனை மாடி மேல இருந்து போட்டீங்கன்னாலும் அழகா சேஃபா லேண்ட் ஆயிடுவாரு. 9 முறை பூனை வாழும்னுட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அது நான் கணக்கெல்லாம் பார்க்கறது, பூனையோட வாழ்றேன், எனக்கு தெரியாது, சொல்லியிருக்காங்க. பூனை லேசில் சாகாது, அப்படியே செஞ்சாலும் கொஞ்சம் அழிஞ்சு உடுத்துக்கிட்டு போயிடும். அந்த காட்டுக்கழுதை இருக்குது, அதை என்ன சொல்லியிருக்கு? ஒரு வசனத்தை மறுபடியும் வந்து வாசிக்கலாம். 7வது வசனம். அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. ஒரு மதிப்பு கிடையாது. ஓட்டுறவன் என்ன பாஸ்டர், என்ன பாஸ்டருக்கு தாத்தா இருந்தாலும் எதுக்கு நான் மதிக்கணும்? என்ன ஒரு பெரியவரா? இங்க சொல்ல மாட்டேன், வெளியே போய் இல்ல அடுத்த விசுவாசி வீட்டில் போய், என்ன ஒரு பெரியவரா? அவருக்கு தான் வசனம் தெரியுமா? எனக்கு தெரியாதா? நானும் தான் பைபிள் காலேஜ் படிச்சு வந்தேன். நீ பைபிள் காலேஜ் தான் படிச்ச, அவர் ஆண்டவர் கூப்பிட்டு வச்சிருக்காரு.
ஓ, யாரையும் மதிக்கிறது இல்லை. கொஞ்சம் பேர் இருப்பாங்க சபையில், யாரையும் மதிக்க மாட்டாங்க. நான் யாருக்கும் பயப்படலைங்கிறது வேற, யாரையும் மதிக்கலைங்கிறது வேற. நான் யாருக்கும் பயப்படாதவன். என் சகோதரன் கேட்டு பாருங்க, யோசிதாஸ்ட ஒருத்தருக்கும் பயப்பட்டது கிடையாது, அரசியல்வாதிக்கும் பயப்பட்டது கிடையாது, வேற யாருக்கும் பயப்பட்டது கிடையாது. எதுக்கு பயப்படணும்? வழியில பயம் போறோம், மடியில கனம் இருந்தா வரும். மடியில கனமும் இல்லை. என்னைய பிடிச்சிட்டு போனா என்ன கிடைக்கும்? இவர் பிள்ளைய கடத்திட்டு போய் 50 லட்சம் கேட்டாங்க பீகார்ல. என்னைய பிடிச்சிட்டு போன்னு சொல்றேன், ஒருத்தன் பிடிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா பிடிச்சிட்டு போனா பேங்க் அக்கௌண்ட் என் பேர்லயா இருக்குது, சொத்து என் பேர்லயா இருக்குது, பெரிய பெரிய கட்டடம் என் பேர்லயா இருக்கு. என்னைய கொண்டு போய் என்னடா செய்ய போற? ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் பிடிச்சிட்டு போயிருமேன்னுட்டு சில தீவிரவாதிகள் என்னுடைய மனைவிக்கு போன் பண்ண, அவ சொல்ல, இவரை வச்சு நீ சமாளிக்க முடியும்னா போ. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. என்னுடைய சகோதரர்கள் கொஞ்சம் பேரை மதுபனின்னு ஒரு இடத்துல வச்சு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம். அப்போ அந்த ட்ரெயினர் என்ன செஞ்சாரு, மதுபனிங்கிறத இடத்த ஒட்டி தான் நேபாள். நேபாளத்துக்குள்ள போகிறதுக்கு நமக்கு விசாலாம் வேண்டாம், இந்தியர்களுக்கு போகலாம். இந்த 12 பேர் அங்கே ட்ரைனிங்கில் இருந்தாங்க. 12 பேரையும் பிடிச்சி அனுப்பிச்சிட்டாரு அங்கே, எங்க நேபாளத்துக்கு. நேபாளத்தில் அங்கே ஒரு ஜனக்பூர்னு ஒரு இடம் இருக்குது. ஜனக்பூரில் தான் ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்துதான் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ராமன் பிறந்தது அயோத்தியான்னு சொல்றாங்க, அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. சீதை பிறந்தது பீகார், அது சீதாமடி பீகார்ல இருக்கு. நேபாளில் 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு இருக்குது. நாங்க உத்தரப்பிரதேசக்காரங்களுக்கு சம்பந்தி. நல்லா கவனிங்க. இந்த ஜனக்பூருங்கிற இடத்துல ஒரு போலீஸ் மகாநாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த பசங்க போனவனுங்க அங்க 144 போட்டிருக்கிறதுலாம் தெரியல. 4 பேர் கூடக்கூடாது, ஏன்னா போலீஸ் மகாநாடு நடக்குது, 4 பேர் கூடக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்க அரசாங்கம். இவங்க நேர இங்க பீகார்ல இருந்து போன ஆட்கள், இவங்களுக்கு தெரியாது. நேர போய் நார்ச்சந்தியில நின்று கையில் இருந்த டோலக்கு அடிச்சு, அடி இயேசு கிறிஸ்து தான் பெரியவர்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டான். பெரிய கூட்டம் கூட்டிடுச்சு. பாட்டுன்னா எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா இடத்துலையுமே எல்லாம் கூட்டிட்டாங்க. இப்போ அங்க இருக்கிற பெரிய அதிகாரி எஸ்பி வராரு. எஸ்பி கால வந்து, என்னடா கூட்டம் 144 சொன்னோம், அவங்க என்ன கூட்டம் கூட்டியிருக்கான்னு, யாரா பிடிச்சிட்டு வாடா. பிடிச்சிட்டு போயாச்சு. பிடிச்சிட்டு போன உடனே எஸ்பி சொல்லியிருக்காரு, டேய் உங்களுக்கு எவ்வளோடா தைரியம், உங்களை உள்ள பிடிச்சு போட்டுருவேனாரு. அதுல ஸ்டீஃபன் ஒரு பையன் தான். அவன் சொன்னா, சார் நீங்க உள்ள போட்டா எங்க இயேசு வெளியே கொண்டு வந்துடுவார் சார். உள்ள பிடிச்சு போட்டா வெளியே கொண்டு வந்துடுவார், பாக்குறான்டா அப்படின்னு உள்ள அடைச்சாச்சு. இவங்க உள்ள அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஜெயில அடைச்சு போட்டிருக்குது. கிட்டத்தட்ட சாயங்கால நேரம், அதனால இருட்டி போச்சு. போலீஸ் ஸ்டேஷன் நிறைய ஆள் இல்லை. ஆனாலும் 9 மணிக்கு 25 போலீஸ் அங்க தங்குறதுக்கு வந்திருக்காங்க. டியூட்டியில இருந்துட்டு தங்குறதுக்கு வந்திருக்காங்க. அங்க மகாநாடு முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து படுக்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு சாப்பாடு யாரும் கொடுக்கல. இவங்க பார்த்தாங்க, சரி இங்க உள்ள சாப்பாடு படுத்தா இல்லையோ, நம்ம ஆண்டரை துதிப்போன்னு சொல்லிட்டு அடிச்சாங்க ஒரு கவாலி பாட்டு. நான் அந்த பாட்டை முன்னால ரொம்ப பாடுவேன் தமிழ்நாட்டில். ஒரே ஒரு லைன் மட்டும் பாடிறேன். சுனலோ மேரே பாயியோ मसीहा मेरा दुनिया में आया, सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया. இந்த பாட்டை நான் பாடினதை, இது ஒரு கவாலி பாட்டு, ராத்திரி முழுதும் பாடலாம். இவங்க அடிச்ச பாடினோடனே இந்த 25 போலீஸ்காரனும் டான்ஸ், தூக்கமே வரல. ஏன்னா அந்த பாட்டுக்கு அவ்வளவு மதிப்பும் உண்டு. நாங்க என் டீம் இருந்ததுன்னா உங்களை எல்லாரையும் ஆட விட்டுருக்கலாம். போலீஸ்காரன் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான். காலையில 4 மணிக்கு டிஎஸ்பி வராரு. வந்தா போலீஸ் ஸ்டேஷன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. உள்ள இவங்க பாட்டு அடி பின்னுறாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அவர் பார்க்கல, யாருக்கு இல்லைன்னு பார்க்கல. என்னடா டான்ஸ் ஆடுறீங்க? மகாத்மாக்கள் வந்திருக்காங்க.
டே மகாத்மானா காலையில எழுந்திரிச்சு குளிப்பாங்கடா, காலையில கொஞ்சம் சாப்பிடுவாங்கடா, ஏதாவது கொடுத்தீங்களா? உடனே டிஎஸ்பி தன்னுடைய அறையில் இருந்துட்டு அவங்கள பார்க்கல. இந்த 12 பேரையும் 25 போலீஸ்காரனும் சோப்பு போட்டு குளிப்பாட்டி விட்டு நல்ல பாதம் கிஸ்மிஸ் எல்லாம் வச்சு, சாமி சாப்பிடுங்க. அவர் டிஎஸ்பி சொல்லியிருக்காரு, மகாத்மானா எதுக்குடா உள்ள பிடிச்சு போட்டிருக்கீங்க, வெளியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க மறுபடி காலையில 8 மணிக்கு அங்க போய் நின்று அடி. இப்ப எஸ்பி வராரு. இந்த ஆளுங்களை பார்க்க நம்ம உள்ள பிடிச்சிட்டு போனா இவங்க எப்படி வெடி வந்தானுங்க. இவங்க சொன்னானுங்க இயேசு வெளியே கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரு 4 போலீஸ்காரன் 4 போலீஸ்காரனை கூப்பிட்டு இவங்க எங்க போனாலும் கூடவே போ. இப்ப அந்த பட்டணம் முழுவதும் இவங்க பாட 4 போலீஸ்காரன் காவல். அல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன? எந்த மனுஷனுக்கும் பயப்பட்டது கிடையாது. என் ஆளுங்களும் அப்படிதான் இருக்காங்க, யாருக்கும் பயப்படல. ஆனா மதிப்புங்கிறது வேற. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாக 1000 பேரும் என் பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் நான் பயப்படேன். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீ கர்த்தருடைய பிள்ளைனா, நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரையே நம்புவேன். ஆனா பயத்துக்கும் மதிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்பாவுக்கு பயப்படுறோமோ இல்லையா, அப்பாவுக்கு 85 வயசாச்சு, தம்பி மகனே கொஞ்சம் வெளியே கொண்டு விடுடா, அதுக்கு பேரு அப்பாவுக்கு பயப்படல, மதிக்கலன்னு அர்த்தம். அப்பாவுக்கு பலன் இருக்கோ இல்லையோ மதிக்கலன்னு அர்த்தம். அப்ப மதிப்பு எப்படி நம்ம கொடுப்போம்? மதிப்பு எப்படி கொடுப்போம்? ஒரு ஆளுடைய அழைப்பை பார்க்கிறோம், ஒரு ஆளுடைய அபிஷேகத்தை பார்க்கிறோம், ஒரு ஆளுடைய நடக்கையை பார்க்கிறோம், ஒரு ஆளுடைய அன்பை பார்க்கிறோம், ஒரு ஒழுக்கத்தை பார்க்கிறோம், பிரின்சிபிள்ஸ் பார்க்கிறோம், அப்ப மதிக்கிறோம். எல்லாரையும் மதிக்கிறது இல்லை உலகத்துல. ஆமா, அந்த கழுதை இருக்குத ஒருத்தனையும் மதிக்கிறது கிடையாது. பக்கத்துல மணல் வெட்டி வச்சுட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். பக்கத்துல கையை பார்த்து கண்ணுக்குள்ள சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை சொல்றாங்களோ? தேவனுக்கு பயப்படுறதுனால மனுஷருக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஆனா நான் மனுஷரை மதிக்கிறவன். ஒரு ஆளை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அதுதான் நம்மளை திடணும். ஆனால் அந்த காட்டு கழுதைக்கு ஒரு புத்தியும் கிடையாது. அதுக்கு ஒருத்தரை பற்றி மதிப்பும் இல்லை, ஒருத்தரை எல்லாத்தையும் அலசு அடி பண்ணிட்டு போகிறோம். ஒரு பிள்ளை இடத்துல ஒரு சின்ன ஆத்மா இருக்கிறது, அது ரட்சிக்கப்பட வேண்டுமே. ஒரு அதிகாரி இடத்துல ஒரு ஆத்மா இருக்குது, ரட்சிக்கப்பட வேண்டுமே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிள்ளைய கூட மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. அப்ப சபைக்குள்ள கொஞ்சம் பேர் இருக்கும், அதுக்கு பேர் என்னது? வைல்டு டாங்கி. W, ஃபர்ஸ்ட் W வைல்டு டாங்கி. ரெண்டாவது W காட்டி கொடுக்குறேன். அதே அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் காட்டுறாரு பாருங்க, 9வது வசனத்திலிருந்து. காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? இதுக்கு காண்டாமிருகம்னு தமிழ்ல போட்டிருக்குது. ஆங்கில வேதாமத்தை பார்த்தீங்கன்னா வைல்டு ஆக்சன். கொடைக்கானல் அங்கெல்லாம் போனீங்கன்னா பைசன் சொல்லுவாங்க, காட்டு எருமை. அதுக்கு பேர் நம்ம வைக்கிற பேர் காட்டு எருமை. இங்க காண்டாமிருகம்னு போட்டிருக்குது, வாசிங்க. அது உன் முன்னணிக்கு முன்பாக ராத்தங்குமோ? படைச்சால்களை உழனி காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரியிலே பூட்டுவாயோ? படைசால்களில் உழுவதற்கு அதை ஏரை போட்டு கயிறை பூட்டுவாயா? அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ? அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ? அது அதிக பலமுள்ளதென்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ? போதும், உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்குமோ? பெரிய லிஸ்டே போடுறாரு. என்ன அர்த்தம்? காட்டு எருமை பலன் இருக்குது, அல்லது காண்டாமிருகத்துக்கு பலன் இருக்குது. அது ஒரு லாரியை கூட தூக்கி போட்டுரும். காண்டாமிருகம் காட்டு எருமை தூக்கி போட்டுரும். ஆனா அதை ஒண்ணுக்கும் உதவ முடியாது.
உழ வைக்க முடியாது, பரம்படிக்க வைக்க முடியாது. அதை வச்சு பரம்படிச்சு வீட்டில் கொண்டு ஆணியத்தை முடியவே செய்யாது. பெரிய கெப்பாசிட்டி. தலை தான் பெருசு. பக்கத்தில் சொல்லுங்க, தலை மட்டும் பெருசா இருந்தா போதாது. ஆமா, சிலர். நான் ஒரு நாள் ட்ரெயினில் போனேன், என் முன்னால் இருந்தவர்கிட்ட பேசினேன். என்ன சார் என்ன செய்றீங்கன்னு கேட்டேன். அவர் PhD படிக்கிறார். எல்லாம் முடியும் அரைச்சிருக்கு, எல்லாம் முடியும். இந்த வயசுல போய் PhD படிக்கிறீங்களா சார்? என்ன 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 படிக்கிறீங்க? அவர் சொன்னாரு, சார் நான் 4 PhD ஆல்ரெடி முடிச்சிட்டேன், இப்ப 5வது பண்றேன். வங்காளத்தை சேர்ந்தவர். எனக்கு தலையை சுத்திட்டு நான் நினைக்கிறேன் PhDன்னா நான் எனக்கு என்னன்னா பெர்மனன்ட்லி ஹெட் டேமேஜ். இங்க யாராவது இருந்தீங்கன்னா மன்னிச்சிங்க, எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அதான். இது எத்தனை ஹெட் டேமேஜ் ஆயிருக்குது. ராவணன்னா என்ன? நான் கேட்டேன், என்னத்தைக்கு 4வது படிக்கிறீர், ஏதாவது வேலை செய்கிறா? இல்ல பிரதர், கொஞ்சம் அறிவை பெருக்கி கொடுனா. அறிவை பெருக்கிற போது இப்போ ஒருத்தன் வந்து டீ விற்கிறான், ட்ரெயின்ல நடக்குது. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த மண்ணு சட்டியில டீ குடிப்பாங்க. அந்த ட்ரெயின்ல விசேஷம் மண்ணு சட்டியில டீ குடிக்கிறான். ஒருத்தன் குடிக்கும்போது அவன் தீ ஊத்தவன் மண்ணு சட்டி 2ஆ உடைஞ்சிட்டு. நான் அவர் மேல விழுந்துச்சு, எல்லாம் அவர் சட்டை எல்லாம் டீ. அவர் சொல்றாரு, மண்டையில என்னதான் இருக்கா ஐயா? அவன் சொல்றான், சார் நான் படிக்கல சார், இது உடையுமா உடையாதுன்னு எனக்கு தெரியாது சார். நான் கேட்டேன், அவன் சொன்ன உடனே, சார் நீங்க 4 PhD பண்ணிருக்கீங்க, 5வது பண்ணிக்கல, உங்களுக்காக தெரியுமா சார்? 5வது PhD பண்ண ஆளுக்கு, பண்ண பண்ணிட்டு இருக்கிற ஆளுக்கு சூடா அதை ஊத்துனா இந்த சட்டி விரிஞ்சிருங்கிறது தெரியல. நான் பார்த்தோன்னே உன் படிப்பு குப்பையில போடு, ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்க வீட்டு கிளவி சொல்லுவா, இதுல ஊத்தாத, கொஞ்சம் ஆறுன பிறகு ஊத்து அப்படின்னு சொல்லுவா கிளவி. ஸ்கூலுக்கு போகாத கிளவி. ஆனா 5 PhD வாங்குற உனக்கு அறிவில்லை, என்ன பிரயோஜனம்? சபையில பெரிய பெரிய ஆட்கள் தான் நல்லா தான் இருக்கும், படிச்சவங்களாம் வரும். ஆனா அவனை வச்சு ஒரு வேலை பண்ண முடியாது. அவனால சபைக்கு ஆதாயமும் கிடையாது, அவனால சபையில ஒரு பொறுப்பு கிடையாது. ஆனா முதல் இடம் கொடுக்கணும், நான் பெரிய ஆளு. தவளை குட்டிக்கு தான் தலை பெருசா இருக்கும் தெரியுமா? தவளை குட்டி பார்த்துருக்கீங்களா? உங்க ஊர்ல பாக்குறது இல்லையா? ஆமா, தவளை குட்டி தான் பெருசா இருக்கும். அந்த தலை சின்னதானாதான் தவளை ஆகும். பக்கத்தில் இருக்கும் கைப்பிடிச்சு சொல்லுங்க, தலை பெருசா இருக்கிறது வரைக்கும் நீ தவளை மாதிரியே இருக்க மாட்ட. சிம்பிள் சிம்பிள். அறிவு பெருகணும், அறிவு பெருகணும், அறிவு பெருகணும். நடமாடும் பல்கலைக்கழகம் அதெல்லாம் சொல்லுவாங்க. என்ன கழகமோ இல்லையே, என் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அதனால்தான் ஆத்மாவை சேர்க்கிறவன், ஆத்மாவை காக்கிறவன், ஆத்மாவை மற்றவர்களுக்கு அழிவுக்கு தப்புவிக்கிறவன் ஞானவான். என் ஞானம்லாம் எதுக்கு உபயோகப்படணும்? ஆத்மாக்களை ஆண்டவரத்துல கொண்டு வர்றதுக்கு. அப்பதான் நீ இல்லைன்னா நீ வைல்டு ஆக்சன். 2வது W. 3வது W. என் நேரம் முடிஞ்சிச்சு. பாஸ்டர் சொல்லிட்டு 9 மணி வரைக்கும் தான் பேசுவேன்னுட்டு நான் தான் சொன்னேன், ஆரம்பிச்சுனா முடிக்க முடியலன்னுட்டு ஒரு 5 நிமிஷத்தை எடுத்துக்கிறேன். இன்னொரு W காட்டி கொடுத்துறேன், வாசிக்கலாம். 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ, அதன் தொண்டையிலே குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாய் இருக்கிறது, அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும், அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும்,
அம்பரா தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணைக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். போதும். இங்க குதிரைன்னு போட்டிருக்கு. ஆனா என்ன பொறுத்த முடியாது, போர் குதிரை, வார் ஹார்ஸ். மூணாவது டபிள்யூ, வார் ஹார்ஸ், யுத்த குதிரை. அதை பற்றி தான் போட்டிருக்கு. அதுக்கு பலன் இருக்கிறது, அதுக்கு புத்தி இருக்குது, அதுக்கு கோலும் இருக்குது, அதுக்கு தெரியும் யுத்தத்துக்கு என் எஜமான் ஆயத்தப்படுத்தியிருக்காரு. அதனாலதான் எனக்கு கவசம் போட்டிருக்காரு. வேற ஒண்ணு மேலையும் கவனம் போக கூடாது, நேர இலக்கை நோக்கி. அதுக்கு பிறகு என் மேல ஒருத்தர் சாடல் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் சொல்லும் போதுதான் போக முடியும். எனக்கு சக்தி இருக்கு, நான் இப்பவுமே போறேன்னு தான் சொல்லுவேன். காலை வச்சு அப்படிதான் தரையெல்லாம் போட்டு நோண்டி யுத்தத்தின் மோப்பத்தை பார்த்துட்டேன், போகணும் போகணும்னு சொல்லுவேன். ஆனா அவர் இருக்கிறாரு, அவர் தான் சொல்லுவாரு. ஆவியானவர் என் மேல ஆளுகை செய்கிறார். எனக்கு கர்த்தர் கடிவாளம் போட்டு இருக்கிறார். இந்த பக்கம் அந்த பக்கம் உலகம் அந்த இதெல்லாம் பார்த்து ஊரெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இல்ல. என் நோக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் விருப்பம் செய்வது தானே. அதுக்குதான் கடிவாளம் போட்டிருக்காரு. என் மேல அவர் உட்கார்றதுக்கு நான் சேடல் போட்டிருக்கேன். அவர் என்னுடைய சுக்கனாங் கயிறு அவர் கையில் இருக்குது. அவர் போச்சோன்னா உடனே போயிடுவேன். அங்க என்ன நடக்கும்னு பார்க்க மாட்டேன், அங்க என்ன ஆபத்து இருக்குன்னு பார்க்க மாட்டேன். அம்பு விடுறானா துப்பாக்கி விடுறானா, ஐ டோன்ட் கேர். மூணாவதுக்கு பேரு யுத்த குதிரை. சபை, உண்மையான சபை எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆமா. அப்ப இங்க எதுக்கு உங்களை ஆண்டவர் கொண்டு வராரு? உங்களுக்கு கடிவாளம் போட்டு வாயக்கட்டு, கண்ணை நேராக்கு, ஆவியானவர் மேல உட்கார வச்சு ஆவினால் நடத்தப்பட அதை சொல்லி கொடுக்க தான் கூட்டு வர்றாரு. அப்ப சபைக்கு என்ன? சபைக்கு இன்னொரு பேர் என்னது? யுத்தத்துக்கு பழக்கு விக்கிற இடம். மைத்திங் வந்துட்டீங்க தெரியும். யுத்த சத்தம் காத்துல கேட்கறதுக்கு உரியா மனைவியோட கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு போகல. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில காட்டு கழுதையாக ஒரு லட்சியம் இல்லாமல், ஒரு லக்கு இல்லாமல், ஒருவரையும் மதிக்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? அல்லது ஒரு காட்டு எருமையாக உனக்கு பலன் இருக்கிறது, ஆனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. உன்னை வச்சு உழவும் முடியாது, உன்னை வச்சு படைச்சால்களை நான் மாட்டவும் முடியாது, உன்னை வச்சு நான் பரம்படிக்கவும் முடியாது. உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. சக்தி இருக்குது, அறிவு இருக்குது, பலன் இருக்குது. இல்லை ஆண்டவரே, நான் ஒரு வார் குதிரை, நான் ஒரு யுத்த குதிரையாக நான் இருக்க விரும்புகிறேன். எனக்கு போதகர்களை கொண்டு ஆண்டவர் கடிவாளம் போடும்போது ஒத்துக்கொள்வேன். நீ உலகத்தை எட்டி பாத்துறாத, நீ பற்றவனை விட்டி பாத்துறாத, பாவத்தை எட்டி பாத்துறாத, நீ நேர் பார்வையாக இரு. உன் மேலே ஆவியானவரை உட்கார வைத்து ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்கிறவர்களை தான் தேடி வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில எல்லாரும் கண்களை மூடலாம். நான் ஒரு நிமிஷம் உங்களை பார்த்து கேள்வி கேட்க விரும்பல, நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்கன்னு. ஆனா நீ சொல்லணும், ஆண்டவரே நான் வார் ஹார்ஸ். அந்த குதிரையை பற்றி நான் 2 மணி நேரம் பேச முடியும். ஆனா அது உங்ககிட்ட விட்டுறேன். தொண்டையிலே ஒரு குமரல், கால்களிலே ஒரு துடிப்பு. நேரத்தில் எல்லாருமாக நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் காட்டு கழுதையா இருந்தது போதும், நான் ஒரு காட்டு எருமையா இருந்தது போதும், ஒருத்தரையும் மதிக்காம நடந்தது போதும், அப்பா அம்மாவை, போதகர்களை, புத்தி சொல்லுகிறவளை, வாத்தியார மதிக்காமல் இருந்தது போதும். நான் ஒரு காட்டு எருமையாக என்னுடைய பல
பலத்தை எல்லாம் வீணா செலவழித்தது போதும், ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தது போதும். என் மேல ஆவியானவர் சவாரி செய்து என்னை ஆவியானவர் இயக்குவிக்கிறதாக மாற்றுறதுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்கிற மாத்திரம் அப்படியே கண்களை மூடியவாறே எழுந்து நின்று, ஆண்டவரே என் மேல ஆளுகை செய்கிற ஆவியானவருக்கு நான் இடம் கொடுத்து, அவர் என்னை எங்கே நோக்க போய் சொல்கிறாரோ அந்த யுத்தத்தின் மோப்பத்தை அறிந்த குதிரையாக, அவரை ஏற்றி கொண்டு அவரால் நடத்தப்படுகிற ஒரு குதிரையாக, வெற்றிகளை குவிக்கிற ஒரு குதிரையாக, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. பாடலாமா? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நேற்று ராத்திரி கூட்டத்தில் நான் சொன்னேன், நீங்கள் வராதவர்கள் இருப்பீர்கள். நான் சொல்ல விரும்புகிறேன், நீயும் நான் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோம். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு பெரிய போராட்டம். ஒரு நாளும் இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ள போவதில்லை. இந்த யுத்தத்திலே ஆண்டவருடைய யுத்த குதிரையாக எழுப்ப விரும்புகிறார். இந்த தேசம் இருளிலே கிடக்கிறது. இந்த தேசத்தில் இருள் சூழ்ந்திருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளை பலியிட்டாலும் தனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காதா என்று ஏங்குகிற ஒரு கூட்டம் உண்டு. ஒரு நிமிடம் எண்ணி பாருங்க. என்னுடைய இரண்டாவது மகன் நல்ல அழகாக இருப்பான். இப்பொழுதும் ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பான். 4 மாத குழந்தையா இருக்கும்போது அவனை தன்னுடைய தாய், எங்க வீட்டுக்கு பக்கத்துல போற ஒரு பெரிய ரிவர் இருக்குது, சோன் ரிவர், அதுல தூக்கி போட போனா. எதுக்கு தெரியுமா? தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரமாக. அவளுடைய கையிலிருந்து பிள்ளையை பறித்து நாங்கள் எங்களுக்கு மகனாக்கி கொண்டோம். இன்றைக்கு எனக்கு 2 பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் மனைவி இன்றைக்கு படுத்த
படுக்கையா இருக்கலாம் 2.5 வருஷம். என் பிள்ளைங்கள் ஊழியத்தில் தான் வந்தாங்க, எல்லாம் படிச்சு தான் வந்தாங்க. அவன்லாம் சிங்கப்பூர்ல 1 வருஷம் வேலை செய்த ஆளு தான். வேலையை விட்டுட்டு தான் ஊழியத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு அவங்க தனித்தனி வீடு தான் இருந்துச்சு. என் மனைவி படுக்கையான போது நான் இப்படி ஊரெல்லாம் சுற்றி ஊழியம் செய்து கொண்டிருக்கனால ஒரு நாள் அவனும் அவனுடைய மனைவி வந்தாங்க. டாடி, அம்மா இப்படி இருக்குது, எங்களுக்கு நாங்கள் உங்களோட இருந்து இருக்கிறோன்னு சொல்லி நாங்கள் இருந்த வீட்டில் வந்து இருந்து என் மனைவிக்கு எல்லாவற்றையும் என் மருமகள் செய்கிறாள். என் மகன் தூக்குவான், வீல் சேரில் உட்கார வைப்பான். அவங்க ரெண்டுத்துக்கும் ஒரு நல்ல உறவு. திருமணத்தின் அன்றைக்கு கூட என் காலை பிடிச்சி மசாஜ் பண்ண வந்தான். நான் கேட்டேன்டா, இன்னைக்கு உனக்கு மேரேஜ்டா, இன்னைக்கு தான் மேரேஜ் நடந்திருக்குமா? வேண்டாண்டா. அவன் கண்ணீரோடு சொன்னது, டாடி நீங்க எனக்கு ஜீவன் கொடுத்தீங்க, நீங்க ஜீவன் கொடுக்காட்டா நான் அந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு நீ ஆளாக்கி இருக்கீங்க, எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்தீங்க. திருச்சி பட்டணத்தில் உள்ள மனைவி, என்ஜினியரிங் படிச்சவா. அவனுக்கு பிள்ளை பிறந்தது. பிள்ளையும் கூட்டு கொண்டு தாத்தா காலை பிடிச்சு விடு, நம்ம உயிரோடு இருக்கிறது அவரால என்று எனக்கு நன்றியதலாக என் காலை பிடிக்காம வீட்டில் இருக்கும்போது தூங்க போக மாட்டான். என்னை கேட்கிற சகோதரா சகோதரியே, உனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் உன்னை கேட்கிறா, நீ எனக்கு என்ன கொடுத்த? நீ எனக்கு என்ன கொடுத்த? நீ எனக்கு என்ன ஊழியம் செஞ்ச? இந்த பெரிய தேசத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு நீ என்ன செஞ்ச? உன் பிள்ளையை கேட்டா கொடுப்பியா? உன் செல்வத்தை கேட்டா கொடுப்பியா? இன்னும் அறியாத பகுதிகள் ஏராளம் இருக்கிறது. இருளின் ஆதிக்கம் இருக்கிறவர்களில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்கு தேவன் உன்னை யுத்த குதிரையாக மாற்றுவதற்குரிய ஒரு அபிஷேகத்தை இந்த காலை வேளையில் உனக்கு தர விரும்புகிறார். இருட்டிலே அடைக்கப்பட்டிருக்கிறவர் ஏராளம். கண் திறக்கப்படாமல் இருக்கிறவர்கள் இந்த தேசத்திலே உண்டு, உன்னுடைய வீட்டிலே உண்டு, உன்னுடைய பக்கத்திலே உண்டு, உன் குடும்பத்திலே உண்டு. நான் இருக்கிற பகுதி இன்னும் இருள் சூழ்ந்த பகுதி தான். நான் பீகாரை மாத்திரம் சொல்லி அல்லது வட இந்தியாவை மாத்திரம் சொல்லி உங்களிடத்தில் ஒரு பெரிய மதிப்பையும் மரியாதையும் தேட விரும்பவில்லை. ஆனால் ஒரு பெரிய தேசம் இருக்கிறது. இந்த தேசத்துக்கு நீ தான் கணக்கு கொடுக்கணும். இந்த தலைமுறைக்கு நீ தான் கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் கேட்பார், இந்த தலைமுறையை உன்னை பிறப்பிக்க வச்சேனே, உன்னை ரட்சித்தேனே, இந்த தலைமுறைக்கு நீ என்ன செஞ்ச? பக்கத்தில் இருக்க கை 2 கையும் பிடிங்க. ஒருத்தர் 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 2 கையை பிடிங்க. ஒருத்தர் இன்னொருத்தருடைய 2 கையை பிடிங்க. கையை பிடிச்சு தூக்குங்க. 2 கையும் பிடிங்க. ஒருத்தருடைய கையை பக்கத்தில் இருக்கவங்க 2 கையும் பிடிச்சு தூக்கி ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் நீ ஒரு யுத்த குதிரை மாதிரி மாற்றிடுங்க. என்னுடைய சகோதரியை யுத்த குதிரையா மாற்றிடுங்க. இருளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு அவளால் முடிந்ததை செய்வதற்கு அவளை பலப்படுத்துங்க சுவாமி. அதற்குத்தான் நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதற்குத்தான் நாங்கள் சபையாக மாறி இருக்கிறோம். தேவன் அதை செய்ய வேண்டும் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இவங்க காட்டு கழுதையா இருந்துடக்கூடாது, காட்டு எருமையா இருந்துடக்கூடாது, ஒரு யுத்த குதிரையா மாற்றுங்க சுவாமி. சபை அதை செய்யட்டும், வார்த்தை அதை செய்யட்டும், ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. பாடலாம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே,
பயன்படுத்தும் பயன்படுத்தும் பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.